இந்த ஆட்சியில் வந்து இது கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. ஜெயராஜ் பெனிக்ஸ் படுகொலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதற்கு தமிழ் நடிகர்கள்லாம் ட்விட்டர் போட்டாங்க. சிவகார்த்திகேயன், ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் சூர்யா, இவங்கெல்லாம் பயங்கர ட்விட்டர் போட்டு அந்த கொலைக்கு நீதி வேண்டும் என்று பேசினார். இப்போ நடந்திருக்கே அதுக்கு பேர் என்ன? கேவலம் அல்ல, வெக்கம் அல்ல, உச்சந்தில் போய் நின்றுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு நில்லுங்களேன், நல்லா இருக்கும்ல. திருமங்கலத்திலேருந்து வந்தவங்க 14 பவன் நகையை கொண்டு வந்தவங்க எவ்வளவு பாதுகாப்பாக அந்த நகையை வச்சுக்கணும். சரி, கோயிலுக்கு வந்தவங்களுக்கு எதுக்கு நகை? திருப்புவனம் காவல் நிலையத்தை சார்ந்த கொலைகாரர், காவல் நிலையத்தில் பணியாற்றிய ரவுடிகள் 6 பேர், மொத்தம் 7 பேர், அதில் ஒருத்தனை விட்டுருக்காங்க. இறுதியாக 14 பவன் சொல்லிட்டு 10 பவன் 9 பவன் அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் ஒன்று கேட்கவா? நகை எங்க? கை ரெண்டையும் பின்னாடி கட்டிட்டானுங்க. இந்த நான் சொன்னல பைப்பர் கம்பு, இதை வச்சு காலிலே அடிச்சுக்கிறாங்க. திருப்பி ஒன்றே அடித்தா திருப்பி, ஏன்னா இந்த உடம்பு வளர்த்து வச்சுக்கிறாங்கல்ல, ரவுடிகள் தானே, அரசாங்கத்தினுடைய ரவுடிகள் தானே. திமுகவுடைய கொடியில், திமுக கொடி இருந்த ஒரு வண்டியில் வந்து ஏற்ற பார்த்தாங்க. அப்போனா வந்து அஇஅதிமுக முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் தான் வந்து காப்பாற்றினாரு. அதனால நாங்கள் காவல்துறை வண்டியில் ஏறி போனோம் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட அஜித்குமாரனுடைய தம்பி வந்து நவீன், அந்த தம்பி பேர். ஆமாம். இப்போ நவீன் இப்போ இதில் என்னன்னா, இப்போ அரசியலும் உள்ளே வந்திருக்குங்கிறது அவன் மூலமாக தெரிய வருது. நீங்கள் குறிப்பிட்டீங்க 20க்கும் மேற்பட்ட இல்லை, 36 சம்பவங்கள் இதுவரை காவல்துறை மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. திமுக ஆட்சியில் ஆளுங்கட்சியான திமுக காவல்துறையோட கூட்டு சேர்ந்து கொண்டு இப்போ 2 பேரையும் காம்பர்மிஷன் பண்ணி பணத்தை கொடுத்துட்டான். நகையை காவல்துறையை எடுத்து வைத்துக் கொண்டு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றம் ஆகி கொண்டிருக்கிறதா என்பது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசியவாதி திரு முகிலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஒரு லாக்அப் டெத் ஆனது நடந்திருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரியான காவல் நிலையத்தில் வச்சு லாக்அப் டெத் அப்படின்றது ரொம்பவே நார்மலான விஷயம் மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து இது கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வையில் இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன சார்? இந்த லாக்அப் டெத் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மறுவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலி எறுமோ இரவுனக்கு என்று ஒரு தமிழிசை புலவன் திருபுவனத்திற்கு பக்கத்தில் இருக்கிற கல்லலிலிருந்து கால்நடையாக அடர்ந்த காற்றிற்குள் சென்று கொண்டிருக்கிற போது ஓனா சிறுவயலை தலைமையிடமாக ஆண்ட சின்னமருது தேச திருப்புவனம். இந்த திருப்புவனத்தில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கிறது என்பதை உலகம் அறிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் அதை பற்றி விவாதிக்க தொடங்கியிருக்கிறோம். 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இதே காலகட்ட பகுதிகளில் தூத்துக்குடியில் ஜெயராஜ் பெனிக்ஸ் படுகொலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொரோனா காலங்களில் அவர்கள் வைத்திருந்த கைபேசி கடையை திறந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திலே வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்னும் அடங்கிய பாடில்லை. அதற்கு தமிழ் நடிகர்கள்லாம் ட்விட்டர் போட்டாங்க. சிவகார்த்திகேயன், ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் சூர்யா, இவங்கெல்லாம் பயங்கர ட்விட்டர் போட்டு அந்த கொலைக்கு நீதி வேண்டும் என்று பேசினார்கள். அதைவிட இன்னும் கூடுதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்றைய திமுக இளைஞரணி தலைவராக இருந்த இன்று துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காற்றாற்று ஆட்சி நடக்கிறது, கண்கொள்ளா வேதனைகள் கண்ணீரை நீர் சுரிகிறது, இது ஆட்சியா என்று வசிப்பாடினார். மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர்களே, உங்களுடைய ஐத்தை கனிமொழி அம்மையாரை விட்டு 25 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தீர்கள் தூத்துக்குடி சம்பவத்திற்கு. நினைத்து பார்க்கிறோம், அதே காலகட்டம் இப்போ நடந்திருக்கே அதுக்கு பேர் என்ன? கேவலம் அல்ல, வெக்கம் அல்ல, உச்சந்தில் போய் நின்றுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு நில்லுங்களேன், நல்லா இருக்கும்ல. தம்பி அஜித்குமார் 28 வயதை நிரம்பாத ஒரு இளைஞன்
தற்காலிக பணியாளராக பத்ரகாளியம்மன் கோயில் அங்கே இருக்குது. திருப்புவனத்துக்கு பக்கத்தில் மடப்புறம் என்கிற இடத்துல பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்தில் பணியாற்றி கொண்டிருந்த இந்த அஜித்குமார் மதுரை திருமங்கலத்திலிருந்து தெய்வ வழிபாட்டிற்காக 2 பெண்கள் மகிழுந்துள்ளே வருகிறார்கள். அவர்கள் கார் பார்க்கிங் வாகனங்கள் நிறுத்தும் இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும். மதுரையிலேருந்து ஓட்டிக்கிட்டு வந்த அம்மாவுக்கு வாகனம் நிறுத்தும் இடத்துல நிறுத்த தெரியாதா? திருமங்கலத்திலேருந்து வந்தவங்க 14 பவன் நகையை கொண்டு வந்தவங்க எவ்வளவு பாதுகாப்பாக அந்த நகையை வச்சுருக்கணும். சரி, கோயிலுக்கு வந்தவங்களுக்கு எதுக்கு நகை? சரி, அந்த நகை கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஏன் கழுத்தில் போடலை? காருக்குள்ளே வைத்த மர்மம் என்ன? அதுக்கும் பின்னிருக்கைக்கு கீழே வச்சது என்ன? துணிப்பையில் வச்சுருந்தாங்களாம். அந்த துணிப்பையெல்லாம் அப்படியே களைஞ்சு போய் கடந்துதான். இவர்கள் தான் சொல்லுகிறார்கள், அஜித்குமாருக்கு மகிழ்ந்து ஓட்ட தெரியாது. இன்னொரு பையன்கிட்ட கொடுத்து தான் அதை ஓட்ட சொல்கிறார். அந்த தம்பி பேர் அருண்குமார். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. எங்கே? திருமங்கலத்தை நோக்கி போயிடுறாங்க. சிவகாமின்னு ஒரு அம்மா, வயசு 74. அந்த இன்னொரு பொண்ணு பேர் நிக்கிதா. இவங்க 2 பேர் தான் அந்த காரில் பயணித்தவங்க. போயிட்டு நகையை காணும்னு திருப்பி வந்து காவல் நிலையத்தில் வாய்மொழி உத்தரவாக சொல்லுகிறார்கள். திருப்புவனம் காவல் நிலையத்தை சார்ந்த கொலைகாரர்கள், காவல் நிலையத்தில் பணியாற்றிய ரவுடிகள் 6 பேர், மொத்தம் 7 பேர். அதில் ஒருத்தனை விட்டுருக்காங்க. பிரபு, சங்கரு, ஆனந்தே, ராசா, கண்ணே, மணிகண்டன். இந்த மடப்பயிலுக்கு தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. மனித உயிர் அவ்வளவு கேவலமாக போயிடுச்சு இன்றைக்கி காவல்துறைக்கு இல்லை? இப்போ இறுதியாக 14 பவன் சொல்லிவிட்டு 10.5 பவன் 9.5 பவன் அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் ஒன்று கேட்கவா? நகை எங்க? எடுத்தது இவன் தான் சொல்லி பிடிச்சி அடித்து கொண்டுட்டீங்க. அவன் அடி தாங்க முடியாமல் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு பின்புறம் போய சத்த நேரம் அடியை நிப்பாட்டு வாங்கிலேங்கிற ஒரு கணக்கில் இங்கே தான் சார் புதைச்சி வச்சேன்னு சொல்லி பொய்ய சொன்னான். ஏன் அங்கே சொன்னான் தெரியுமா? ஊழியர்கள் காவல்துறை அடிப்பதை பார்ப்பதை நிறுத்தி விடுவார்கள். சக நண்பர்கள் நம்மை காப்பாற்றி விடுவார்கள். கோயில் நிர்வாகம் நம்மளை காப்பாற்றும் என்கிற அடிப்படையில் பின்னாடி கொண்டே வச்சு காட்டுறான். காவல்துறை அங்கேருந்து கண்ணை கட்டி தூக்கிட்டு போய் பின்னாடி இருக்கிற அந்த ஒரு மாட்டுக்கொட்டகை, அந்த மாட்டுக்கொட்டையில் கொண்டே வச்சு பைபர் கம்பு இருக்கும்ல தெரியுமா? கண்ணாடி போட்டு கைபிடி கருப்பு கலரில் வச்சுருப்பானுங்க போலீஸ், தெரியுமா? லத்தியா சார்? லத்தி. அது பைபரில் லத்தின்னு சொல்லுவாங்க. இந்த லத்தியை கொண்டு கண்ணாப்பின்னான்னு அடிச்சிருக்கிறாங்க. இதில் அதிகமாக அடித்தவன் பேர் ஆனந்தன்னு ஒரு அயோக்கியன். வந்து அதிகமாக அடிச்சிருக்கான். ஏன்னா அவன் ஆத்தாவோட சொத்தை தின்னு விட்டான்ல, அவன் பொண்டாட்டியை கையை பிடிச்சிருத்தான்ல, இந்த 6 பேருடைய குடும்பத்துக்கும் குந்தகம் விளைவிச்சான்ல, அவன் பொண்டாட்டியை வந்து பாவம் அஜித் வந்து கெடுத்துட்டான்ல. இவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டவன் அவன், சொல்லுங்க. இல்லை இவனுக்கு அவனுக்கு சொத்து தகராறா? இல்லை இவன் குடும்பத்துக்கு அவன் தீங்கு விளைவிச்சானா? என்னத்துக்கு நீங்கள் வந்து கூட்டியை கொண்டே அடிச்சிங்க? எதுக்குடா அடிச்சிங்க? அயோக்கிய பயல்களா? நாட்டுக்கிட்டு சாக வேண்டியது தானே நீங்கள்லாம்? வெக்கமல்ல? இந்த நாட்டில் வந்து நீலாம் ஒரு அரசு ஊழியன், மக்களுக்கிட்ட இருந்த வர்ற வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குற அயோக்கியன்னு தெரியாது உங்களுக்கு? 10 பவுன் நகையை காணும், 8 லட்ச ரூபா மதிப்பு. மனித உயிர் அவ்வளோதானா? நான் கேட்குறேன். இப்போ எவ்வளவு இழிவாக இந்த மனித சமூகத்தை இந்த காவல்துறையை சேர்ந்த பொறுக்கிகள் ஒரு சில பேர், எல்லா காவல்துறையும் நம்ம சொல்லி நம்ம புனிதர்கள் இருக்கிறார்கள், மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஹேண்ட்ஸ்அப். நேர்மையாக பணியாற்ற முடியவில்லை என்று புலங்காயுதம் அடையக்கூடிய காவல்துறை நண்பர்கள், ரொம்ப நேர்மையாக வந்தாலும் பணியாற்ற முடியல. என்ன ஒரு விஷயம்னா, முட்டிக்கால் போட வச்சுக்கிறாங்க மாட்டுக்கொட்டாயில், கை 2ஐயும் பின்னாடி கட்டிட்டானுங்க. இந்த நான் சொன்னல பைப்பர் கம்பு, இதை வச்சு காலிலே அடிச்சுக்கிறாங்க. திருப்பி ஒன்றே அடித்தா திருப்பி, ஏன்னா இந்த உடம்பு வளர்த்து வச்சுக்கிறாங்கல்ல, ரவுடிகள் தானே, அரசாங்கத்தினுடைய ரவுடிகள் தானே, நல்லா திங்கிறீங்களடா, ஓசியிலே திங்கிறவங்க. ஏன்னா கட்டிங் நிறைய வருதுல்ல, மதுபான கடையிலேருந்து கட்டிங் வருது, எங்கேயாவது பாக்கு வித்தானா அதுலேருந்து கட்டிங் வருது, போக்குவரத்து விதிமுறைன்னா அதில் வசூல் பண்ணி திங்கிறீங்க,
கொஞ்சம் நஞ்சமாவா வாங்குறாங்க. சமரசம், ஒரு வழக்கில் போனால் சமரசம் செஞ்சு அவன்டையும் காசு இவன்டையும் காசு. அப்போ நீ உடம்பு கொளுத்து தானே வச்சிருப்ப. நீ உழைச்சா தானே உனக்கு தெரியும் அந்த வலிமை. உழைப்பிலிருந்து வருகிற வருமானத்தை வச்சு நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு உடம்பு இத்த தண்டி வராதுல்ல. நான் பார்த்துருக்கிறோம். சிதம்பரம் தம்பியுமே வந்து சொல்லியிருந்தாரு. நல்ல கேள்வி. திமுக கொடி இருந்த ஒரு வண்டியில வந்து ஏத்த பார்த்தாங்க. அப்பதான் வந்து அஇஅதிமுக முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் தான் வந்து காப்பாத்தினாரு. அதனால நாங்க காவல்துறை வண்டியில ஏறி போனோம் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட அஜித்குமாரனுடைய தம்பி வந்து நவீன், அந்த தம்பி பேரு. ஆமா. இப்ப நவீன் இப்ப இதுல என்னன்னா, இப்ப அரசியலும் உள்ள வந்திருக்குங்கிறது அவன் மூலமா தெரிய வருது. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த 2 திராவிட இயக்கத்தையும் தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தாத வரை அலங்கோலங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறதுக்கு சாட்சி தூத்துக்குடியும் இன்றைக்கு திருப்புவனம். எண்ணற்றவை. ஜெயலலிதா ஆட்சியில் 1991 வாச்சாத்தி ஞாபகம் இருக்கா? சிதம்பரம் பத்மினி மறந்துடலையே. எண்ணற்ற லாக்கப்புகள் இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. நீங்க குறிப்பிட்டீங்க 20க்கும் மேற்பட்ட இல்லை, 36 சம்பவங்கள் இதுவரை காவல்துறை மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது திமுக ஆட்சியில். அப்போ முட்டிக்கால் போட்டு அடித்தது மட்டும் இல்லாமல் என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறாங்க, கடையில் போய் ஆச்சி மசாலா மிளகாத்தூள் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்து 6 போட்டெலாம் வாங்கியிருக்காங்க. வாங்கி அதை தண்ணியில் போட்டு கரைச்சி கண்ணிலையும் வாயிலையும் ஊற்றிருக்கிறாங்க. மனித உரிமைகளில் கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாத மனிதர்கள் செய்யக்கூடிய, மனிதர்கள்னு சொல்கிறதே வெக்கமாக இருக்குது நம்மளுக்கு. யோசிச்சு பாருங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமில்ல, கம்பு கூட்டுக்குள்ள வந்து 2 கட்டையை வச்சிருக்கு. 2 கட்டையை பின்கையை கட்டிட்டாங்க. அந்த கட்டையை வச்சுக்கிட்டு ஓங்கி இங்கே அடிக்கிறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் சிறுநீரகத்தை வலுவாக தாக்கியிருக்கிறாங்க. அவனுக்கு சிறுநீரகத்திலிருந்து ரத்தப்போக்கு வந்திருக்கு அஜித்குமாருக்கு. உனக்கு அடிச்சா, உனது மகனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நேர்ந்தால் உன் மனநிலை என்னவாக இருக்கும்? அதைத்தான் நான் யோசிக்க சொல்றேன். உடனே வன்முறையை தூண்டுகிற வகையில் இவன் பேசுகிறான். வன்முறையை நிகழ்த்துவதே நீங்கள் தான். வன்முறையை கையில் எடுத்தால் நாங்களும் வன்முறையை கையில் எடுக்க வேண்டிய சூழலில் எங்களை நீங்கள் தள்ளுகிறீர்கள். நீங்கள் லத்தி எடுத்தால் ஆயுதம் தூக்கத்தான் வேணுமே. இப்போ இது போன்ற சம்பவங்கள் நாம் பார்த்துருக்கிறோம்ல. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி என்னாச்சு? இப்போ அந்த குடும்பம் வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடணும். தயவு செய்து உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அந்த குடும்பத்திற்கு செம்மார்ந்த வீர வணக்கம். சிபிசிஐடிக்கு மட்டும் போயிடாதீங்க. வேங்கவையில் பார்த்து சிரிச்சு கிடக்கிறோம். ஸ்ரீமதி மரணத்தை கேலிக்குத்தியாக்கி வச்சிருக்குது சிபிசிஐடி. அண்ணன் ஆம்சாங் மரணம் இன்னும் எந்த விதமான தெளிவும் இல்லாமல் மூடி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தயவுசெய்து அந்த குடும்பத்திற்கு சொல்லுவேன், சிபிசிஐடி விசாரணை என்பது போலித்தனமானது, கேவலமானது, அருவருக்கத்தக்கது. நீங்கள் சிபிஐ விசாரணை கோரினாலே நீதி கிடைக்காது. சங்கரசுப்பனுடைய மகன் மரணத்தில் இன்னைக்கு வர சிபிஐ விசாரணை என்ன ஆனது என்றே தெரியாமல் தவித்து ஆட்சி நிர்வாகங்கள் இப்படித்தான் செயலாற்றி கொண்டிருக்கிறது. அரசியல் ஃபுல்லாக தலையீடு. அரசியல் தலையீடு இல்லாமல் இது எதுவுமே நடைபெற வாய்ப்பே இல்லை. ஆக இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்களே அதிமுக காரங்க வந்து காப்பாற்றணும். அதிமுக காரங்க காப்பாற்றுவதற்கு என்ன உரிமை இருக்கு? இப்போ அது என்ன நடந்தது சார்? அது அப்படி ஒரு செய்தியும் பரவுதே. அப்போ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? எனக்கு என்ன, திமுக வண்டியில் ஏற்ற போய் அதிமுக நிர்வாகி வந்து காப்பாற்றினாருன்னு போடுற செய்தி எப்படி இல்லை? இது வந்து அரசியல். இதை வந்து திசை திருப்புகிற வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த தம்பியை வந்து அதிமுக காரன் பேச வச்சுருப்பான், உனக்கு நிவாரணம் வாங்கி தரேன்னு சொல்லி வச்சுருப்பான். இது அதிமுகவோட சித்து விளையாட்டு. திமுக இப்போ என்ன செய்யும்னா இதை மூடி மறைக்கணும்னு பல முயற்சி எடுத்துருப்பானுங்க, முடியலை, வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி ஊடகங்கள் பெருசாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், காவல்துறைக்கு இவ்வளவு பெரிய வன்மம் வந்ததற்கு காரணம் என்ன? 2 விஷயம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா, மன புத்தியை சொல்கிறேன், மனநிலை ஓட்டத்தை சொல்கிறேன். பேருந்துகளில் ஓட்டுநர்கள் ஓட்டுகிற போது முன் 4 இருக்கை வந்து ஆண்கள் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? வெளியூர் போனீங்கன்னா பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் எந்த பேருந்தை வேணாலும் பாருங்கள், முதல் 3-4 இருக்கைகளில் பெண்கள் தான் இருப்பான். வடிவேலு ஒரு படத்தில் பெண்களை பார்த்துட்டே ஓட்டு வரல, அந்த கதை தான், அதே கதை தான் இங்கே. இப்போ இந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குல்ல, அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருந்திருக்கும் போது, கொஞ்சம் வசதியான குடும்பம், கார் வச்சிருக்குல்ல, புரியுதுங்களா? மனப்புத்தியை சொல்கிறேன், அந்த அம்மாவை குறை சொல்லலை. ஒரு அம்மா வந்துருக்கேன் அழகா, டேய் அது என்னன்னு பாடுறா, உடனே நடிச்சிருப்பாளுங்க அந்த அம்மா கிட்ட. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், இப்போ நகையை கண்டுபிடி. இந்த அம்மா ப்ராடுன்னு சொன்னால் இப்போ நகை வந்துருச்சு. தம்பி அஜித்குமாருடைய உடலை இந்த அயோக்கியம் 6 பேர் கொடுப்பானா?
அவங்க தம்பி சொல்கிறான், இவ்வளவு சித்திரவதைகளை எங்கள் அண்ணன் அனுபவிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். எனக்கே நடந்தது அப்படின்னு சாட்சியமாக சொல்கிறான். ஏரிக்கரையில் கொண்டு போய் 18 பெண்களை கற்பழித்த அதிகார வர்க்கம் சாதாரண விஷயமா இன்னைக்கு லாக்அப் டெத். எங்கே காவல் நிலையத்துக்கு கொண்டு போனால் சிசிடிவி கேமரா இருக்குது, அங்கே வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ புதிய யுக்தியே இன்னைக்கு காவல்துறை கையாண்டுருக்கு. என்ன, சோளக்காட்டுக்குள்ள கருவக்காட்டுக்குள்ள எங்கேயாவது ஒரு கொட்டை வைக்கல வச்சுக்கிட்டு அடிக்கிறது. கோயிலுக்கு பின்னாடி வந்து புதைச்சி வச்சிருந்ததா வந்து சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா சார், அந்த இடத்துல அப்புறம் தோணுனாங்களா இல்லை என்ன நடந்தது அதை பற்றி சொல்லுங்க. நீங்கள் தோண்டாங்க, அங்கே புதைச்சே இல்லை. அவன் என்ன சொன்னான், சத்து நேரம் அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு நான் போய் சொன்னேங்கிறான். என்னை அடிக்கவே கூடாது என்பதற்காக யாராவது என்னுடைய நண்பர்களோ கோயில் நிர்வாகமோ பார்த்துட்டு தான் கோயிலுக்கு பக்கம் நான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அவங்களும் என்னை கண்டுக்கலை அப்படி சொன்னதாக இன்னைக்கு தம்பி வந்து சொல்கிறான், அவங்க தம்பி. அப்போ இதில் என்ன மறைஞ்சிருக்கு? இந்த அயோக்கியர்களை என்ன செய்வது? இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பிரபு, சங்கர், ஆனந்தன், ராஜா, கண்ணன், மணிகண்டன் தற்காலிக இடைநீக்கம். எதுக்கு? அது என்ன தற்காலிக இடைநீக்கம்? வழக்கு என்ன தெரியுமில்ல, சந்தேக வழக்கு. ஸ்ரீமதியில் எப்படி வழக்கு போட்டாங்க, சந்தேக மரணம். இப்போ அதே மாதிரி இங்கே சந்தேக வழக்கு. இப்போ அந்த குடும்பத்தாருக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ஸ்ரீமதியினுடைய மரணம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. சந்தேக மரணம் என்கிற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு வந்து என்ன, கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் தற்கொலைன்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்க. நீங்கள் மேலமை நீதிமன்றத்துக்கு போகலான்ருச்சு கீழமை நீதிமன்றம். இதே நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கு திருப்புவனத்தில் இந்த அஜித்குமாருக்கு நேர போகுதுங்கிறதை நான் எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா போலீஸை காப்பாற்றும். இப்போ யார் விசாரணை அதிகாரி? இதில் ஒருத்தர் வர்றாரு, வேங்கட பிரசாத் அப்படிங்கிற ஒரு தலைமையில். அவர் அந்த மாவட்டத்தை சார்ந்தவர். நான் ஏற்கனவே ஒரு வலைவழித்தளத்தில் நான் சொன்னேன், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காவல் நிலையங்களில் சாதியம் தலைவிரித்து ஆடுகிறது. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பறையர் அல்லது பல்லர், அந்த எஸ்சி எஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்த வகுப்பை சார்ந்த எந்த காவல்துறை அதிகாரிகளும் சுதந்திரமாக வேலை செய்ய முடியாது. மேல்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேரும் சாதிய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக சிவகங்கை மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கு காட்சி இருக்கிறார். நான் சொல்ல எடுத்துக்காட்டுக்கு பள்ளத்தூர்னு ஒரு ஊருக்கு தெரியுமா, சிவகங்கை மாவட்டத்தில். அங்கே காவல் நிலையத்தில் இதே போன்ற சாதி அடக்குமுறைகள். காரைக்குடிக்குள்ள செக்காலையில் ஒரு காவல் நிலையத்தில் இதே போல ஒரு சாதிய அடக்குமுறை. கண்டனூர்னு ஒரு ஊர், பாசதமரம் பிறந்த ஊர், அங்கேயும் இதே போல சாதிய அடக்குமுறை. அதை தாண்டினா சிறுவயல், அங்கேயும் இதே சாதிய அடக்குமுறை. திருப்புவனத்தில் சாதி அடக்குமுறை. இப்படி குன்றக்குடியில் சாதி அடக்குமுறை. இந்த சிவகங்கை மாவட்டம் முழுவதும் இருக்கிற காவல் நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேரும் சாதிய மனோபாவம் கொண்டவர்களாக பணியாற்றக்கூடிய இடத்தில் இன்றைக்கு இருப்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த லாக்அப் டெத்துமே சாதிய மனநிலையில் நடந்து, அந்த மனநிலையிலே நடந்திருக்கு. ஏன்னா இவர் தம்பி வந்து நாடார் வகுப்பை சார்ந்தவர். நீங்க சிவகங்கை மாவட்டம் முழுக்க நிறைந்து கிடக்கிற சமூகம் நீங்கள் உங்களுக்கே தெரியும் யாருன்னு, முக்குளத்தோர் சமூகம் நிறைந்திருக்கு. இப்போ இங்கே முக்குளத்தோருக்கு ஒரு சம்பவம் நடந்தால் அத்தனை முக்குளத்தோரும் அங்கே ஒன்று குடிக்குவான். இப்போ இங்கே நடக்கிறது ஒரு நாடாருக்கு நடந்திருக்கிறது. இதை நான் ஏன் ஜாதியாக பார்க்குறேன்னா, அதிகார வர்க்கம் ஜாதியாக எல்லாவற்றிலும் பார்க்கிறது. அங்கே ஒரு எஸ்சிக்கோ அல்லது எஸ்சியில் இருக்கக்கூடிய பல்லர், பறையர் போன்ற இந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனை நடந்தால் மூடி மறைத்து விடுவார்கள். இப்போ இந்த சமூகமும் மூடி மறைக்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. அங்கே முக்குளத்தோர் எவனாவது ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு அந்த மாவட்டம் ஸ்தம்பித்து போயிருக்கும். ஆனால் அவங்கள கை வைக்க மாட்டாங்க. ஏன்? அங்கே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேரும் இதே மனநிலையில் இருப்பவர்கள். நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும், எல்லா மாவட்டத்திலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அந்த ஜாதிக்காரன் தான் அங்கே அதிகாரியாக இருப்பான். புரியுதுங்களா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏன் வடகாடும் வேங்கவேல் சம்பவம் நடைபெற்றிருக்குன்னு சொன்னால், மலந்தண்ணியை குடித்தவர்களை குற்றவாளியாக்குகிற கொடுமை அங்கே நடந்திருக்கிறது என்றால் அங்கே வந்து பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கம்மி, மற்ற சமூகத்தினரும் அதிகம். நீங்கள் வடகாட்டில் நடந்தது ஒரு நான் ஏன் சாதியை இங்கே குறிப்பிட்டே சொல்லிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த அதிகாரிகள் மட்டத்தில் அந்த அவ்வளவு சாதிய வன்மம் கிடக்கிறது. ஆகையால் பேச வேண்டிய சூழலில் நான் இருக்கிறேன். அப்போ இதை சரி செய்ய அதிகார வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாதிய மனப்பான்மையை சரி செய்ய ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு? அவன் அத்தனை பேரையும் தூக்கணும், வேலையை விட்டு நீக்கிட்டு புதிய. இப்போ இவங்களுக்கு இடைக்காலம் தான். இன்னும் 6 மாதம் கழிச்சு அவன் வேலைக்கு போயிடுவான்.
இது என்ன மனோபாவம் தான் நான் கேட்குறேன். அப்போ இது மிக மோசமான ஒரு சூழலை இந்த மண் உருவாக்கி கொண்டிருக்கிறதென்றால் நிச்சயமாக இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழலில் இன்றைக்கு தமிழ்நாடு காத்திருக்கிறது. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களுமே வந்து இதுக்கு கண்டன அறிக்கை எதுவுமே வைக்கல. குறிப்பா திருமாவளவன் அவர்கள் கிட்ட எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது அவர் இந்த மாதிரி செய்யாதது ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். இல்லை, அவங்க பேச மாட்டாங்க. இப்போ கூட்டணியில் இருக்கிறாங்க, கூட்டணிக்குள்ள கொலையே நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் திருமாவளவன் ஏன் இன்னும் அறிக்கை கொடுக்கலைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்ரீமதிக்காக கள்ளக்குறிச்சியில் மிக பிரமாண்டமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அதில் கூட ஒரு விஷயம், உள்ளார்ந்த விஷயங்கள் இருக்குது. அது ஸ்ரீமதிக்காக நடத்தப்பட்டதா அல்லது ஸ்ரீமதி மரண வழக்கை அல்லது மரணத்தை எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள், அடக்குமுறை வகுப்பை சார்ந்தவர்கள் நிறைய பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதற்கு ஆதரவாக அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா என்பதா நாம் கேள்விக்குறியாக வைக்க விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த சம்பவத்திற்கு இல்லை, அதை இப்போ என்னன்னா கூட்டணி இருக்குதா உடைதாங்கிற மனோபாவத்தில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சிதறப்போகிற நாம் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த 2 இயக்கத்தையும் தமிழ்நாட்டிலேருந்து அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது அண்ணன் திருமாவளவனால் முடியும். அவருக்கு அந்த சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை அவர் ஏன் மிக குறைவாக பயன்படுத்துகிறார் என்பதுதான் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. இந்த இயக்கங்களை ஒழித்து கட்ட வேண்டுமானால் நீங்கள் இந்த இயக்கத்திற்கு முட்டு கொடுக்கக்கூடாது. இல்லையே நீங்களும் உங்கள் வாயை அடக்கி கொண்டுதான் அரசியல் செய்ய வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா இப்போ அண்ணன் திருமாவளவன் இதுவரை இந்த இதுக்கு அறிக்கை கொடுத்ததாக நான் எங்க தேடி பார்த்து இன்னும் கிடைக்கல. கொடுப்பார், ஆனால் கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஆனால் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக கொடுக்குறாரோ இல்லையோ, ஆளுங்கட்சியை திட்டிவிடாமல் பார்ப்பதற்கு ஒரு அறிக்கை வரும். அதான் அணுகுமுறை அல்ல. நீங்கள் 1995களிலிருந்து 99 வரை உங்களுடைய களப்பணியாற்றிய நீங்கள் ஒரு தலைவராக இருந்து இந்த மண்ணிற்கு நீங்கள் பேசிய பேச்சுக்கள் மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று தான் உங்களுடைய தம்பியாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் இந்த கூட்டணி கட்சியில் சிக்கிக்கொண்டு இருப்பதால் நீங்கள் இது போன்ற சம்பவங்களை மூடி மறைப்பீர்களேயானால் மக்கள் உங்களையும் நிராகரிக்கக்கூடிய காலங்கள் வெகு தொலைவில் இல்லை. நான் கேட்கிறேன், ஒரு கொலை வழக்கோ இல்ல பாலியல் பலாத்கார வழக்கோ கைது செய்யும் பொழுது அவங்கள வந்து இது மாதிரி அடிக்கிறாங்க இல்லையா காவல்துறை, அதை பத்தி அப்ப என்ன நினைக்கிறீங்க? இல்லைன்னா காவல்துறையினுடைய அத்துமீறல், அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எந்தெந்த இடங்கள்ல ரொம்பவே வந்து காவல்துறையினுடைய அட்டகாசம் அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, பொதுவாக ஒட்டுமொத்த காவல் நிலையங்களிலும் அட்டகாசங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய லெவலில். ஏன்னா அவனுக்கு என்னன்னா சர்வ வல்லமை படைத்த அதிகாரங்களை கொடுத்திருப்பதாக அவன் உணர்றான். இந்த நாடே என்னுடைய நாடுங்கிற மாதிரி உணர்ந்துட்டான் ஒவ்வொரு காவல்துறையும். நான் செய்கிறதான் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சிசிடிவி போய் பாருங்கள், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 5:20 நான் சொல்கிறது இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை 5:20 இருசக்கர வாகனத்தில் நடு மையத்திலேயே வண்டியில் போகிறான் போலீஸ்காரன், நடு மையத்தில். ஆனால் இங்கே அறிவிப்பு என்ன விடுறான், வெளியில் உட்காந்துக்கிட்டு பேருந்து வருகிற இடத்தில் யாரும் இருசக்கர வாகனத்தில் வரக்கூடாது என்று எச்சரிக்கப்படுகிறாருன்னு வெளியில் உட்காந்து அறிவிக்கிறாங்க. ஆனால் உள்ள நடுமையத்தில் போலீஸ்காரன் 2 இருசக்கர வாகனத்தில் போகிறான். அவனுக்கு அந்த திமிரை கொடுத்தது யார்? இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? அவன் அழகா வந்து அந்த நடுமையத்தில் வந்து நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. நான் கண்கூட பார்த்த விஷயம். இன்னைக்கு சிசிடிவி கேமராவை போய் ஆன் பண்ணி பாருங்க, இருக்கா இல்லைன்னு. கோயம்பேட்டில் நடக்காத கொடுமைகள் இந்த உலகத்தில் எங்கேயுமே நடக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளவு கொடுமைகள் கோயம்பேட்டில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எதிர்த்தாப்புல நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு காவல்துறை அப்படியே புற்றுநோய் போல் மாறி இருக்கிறது, செல்லரித்து கொண்டிருக்கிறது. சீர்திருத்தப்பட வேண்டுமானால் வாய்ப்பே இல்லை. இதுக்கு அவசர நிலை சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். காவல்துறையை கண்காணிப்பதற்கு ஒரு துறையை உருவாக்க வேண்டும். அந்த துறையும் கைவிட்டு வாங்கிடக்கூடாது இவங்க மாதிரி. அந்த துறை இவங்க மாதிரி பேரம் பேசிடக்கூடாது. அந்த துறையில எந்த மாதிரியான சமூக ஆர்வலர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இந்த நாட்டை நல்ல முறையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்று எவர் விரும்புகிறார்களோ அவர்களை அந்த அதிகாரிகளாக நியமிக்க வேண்டும். நியமிக்கும் அரசு சமூக ஆர்வலர்களை கொண்டு ஒரு அமைப்பு உருவாக்குமா? இப்போ நான்லாம் ஏன் கத்துறேன்? என் தேசம் சரியாக இருக்க வேண்டும். நான் ஏன் பேசுகிறேன்? என் மக்கள் எந்த விதமான துன்பியலுக்கும் ஆட்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பேசுகிறேன். இன்றைக்கு தம்பி இவனை அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்புறம் என்ன சந்தேக வழக்கு? என்னடா சந்தேகம் உங்களுக்கு? அப்போ எல்லா வழக்குமே நீ சந்தேக வழக்குன்னு தான் பதிவு பண்ணுவியா? ஏன்னா பூர்வாங்க விசாரணை தொடங்கினா தான் அது உண்மை என்னன்னு தெரியும்.
அடித்து இவனை துன்புறுத்தி இவன் சாவடித்து அங்கே இருக்கிற கிருத்திகா மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. எங்கே திருப்புவனத்துலேயே அங்கே முடிஞ்சு போச்சுங்க, தூக்குங்கன்ட்டான். அந்த சிசிடிவியை இப்போ கைப்பற்றணும், கொண்டு போயிருக்கான்ல. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, மதுரை ராஜாஜி அரசு பொது மருத்துவமனையில் கொண்டே பிரேத பரிசோதனை. இப்போ தான் நான் இதுக்கே வர்றேன். இப்போ இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுகிறது? இப்போ அந்த குடும்பத்துக்கு நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் இப்போ பிணத்தை வாங்கிட்டீங்க, நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் நாங்கள் மேல் விசாரணை நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு போவோம், இதை எங்கள் சார்ந்த ஒரு மருத்துவரை வைத்து பிரேத பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் அந்த குடும்பம் கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? காம்ப்ரமைஷன் உள்ள பேசிட்டானுங்க, எத்தனை லட்சம் வேணும் கொடுத்துட்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அங்கே ஆளுங்கட்சியான திமுக காவல்துறையோட கூட்டு சேர்ந்து கொண்டு இப்போ 2 பேரையும் காம்ப்ரமைஷன் பண்ணி பணத்தை கொடுத்துட்டான். இப்போ என்ன சொல்லலாம், வீட்டுக்கு அரசுக்கு ஒரு வேலை அரசு ஊழியராக நாங்கள் ஒருத்தரை ஆக்கிடுவோம்னு இப்போ அரசாங்கம் சொல்லும். இப்போ எல்லாத்தையும் கொண்டு போட்டு வீட்டுக்கு ஒருத்தனை அரசுக்கு வேலை கொடுத்துட்டே மயிடுச்சிடா. எதுக்கு இந்த அரசாங்கம்? காம்ப்ரமைஷன் போயிட்டு இருக்கு. இப்போ உள்ள ராத்திரியே சில லட்சங்கள் பரிமாறப்பட்டிருக்கலாம், சந்தேகம் இருக்கு. அப்ப இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கு எல்லா வகையிலும் இப்போ இடைக்காலமா தான் நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமா பணியிடை நீக்கம் செய்யறதுல எதுக்கு இடைக்கால நீக்கம்? காசு கட்டிங் எல்லாம் முடிஞ்சிடும். இன்னொரு 1 மாசம் போச்சுன்னா மகனை மறந்துடும் குடும்பமே. ஏன்னா காசு வந்துருச்சுல்ல, காசு கொடுத்துருவாங்க. எந்த அடிப்படையில் இப்பொழுது அவனது பிரேத பரிசோதனை முடித்ததும் இவர்கள் பிணத்தை வாங்கினார். அந்த பிரேத பரிசோதனையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எதனால் அவன் இறந்தான், எப்படி இறந்தான்? இந்த அறிக்கை வந்ததற்கு பிறகல்லவா நீங்கள் பிணத்தை வாங்கியிருக்க வேண்டும். அறியாமையில கூட பண்ணிருக்கலாம் இல்லையா சார்? இப்ப அறியாமையில வாங்கிட்டாங்க, பிணத்தை இன்னும் புதைக்கல, மேல்முறையீடு பண்ணணுமா இல்லையா? எங்களுக்கு இந்த பிரேத பரிசோதனையில் உண்மைத்தன்மை இருக்க வாய்ப்பில்லை. ஏன்? அரசு பொது மருத்துவர் தான் அங்க பிரேத பரிசோதனை செஞ்சிருப்பான். அரசு ஒரு அதிகாரி அரசு அதிகாரிக்கு சப்போர்ட்டா தானே இருப்பான். அதானே ஸ்ரீமதி வழக்கில் நடந்தது, நம்ம அதைத்தானே பார்த்தோம். அப்ப ராஜாஜி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்த அதிகாரி யார்? அந்த மருத்துவர் யார்? வெளியிடுங்க. அவர் எந்த மாதிரியான பரிசோதனை செய்தார் அதை வீடியோ எடுத்திருக்கா? வெளியிடணும், குடும்பத்திட்ட ஒப்படைக்கணும். அதில் எங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக நான் உணர்கிறேன். குடும்ப உணர்தா இல்லையான்னு எனக்கு தெரியாது, எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஸ்ரீமதி மரணத்துல நாம் கற்ற பாடங்கள் இன்றைக்கு அந்த வழக்கை முடிச்சு வச்சுட்டாங்க. அதே போல் இந்த வழக்கை முடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. சிபிசிஐடி விசாரணை என்பதை தேவையற்றது. வழக்கை இழுத்து மூடுவதனுடைய ஒரு துறையே சிபிசிஐடி தான். நான் என்ன கேட்கிறேன், சிபிசிஐடின்னு யாரு? இருக்கிற காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் தானே சிபிசிஐடிக்கும் போவான். அப்படி எப்படி நேர்மையாக நடக்கும் அந்த விசாரணை? எனக்கு தெரிந்து பொள்ளாச்சியில இருந்து நிறைய வழக்குகளுக்கு சிபிசிஐடியில தான் வந்து அவங்க தான் விசாரணை பண்ணி இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க, தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு. அப்படின்றப்போ அவங்க ஒரு சில வழக்குகள்ல நியாயமா பணியாற்றுறாங்களோ அப்படின்றது அதிமுக ஆட்சியில் நடந்ததுல்ல. இங்க அரசியல் இருக்குல்ல. இப்ப விசாரணை செய்தது திமுக அரசு. இப்ப பெனிக்ஸ் அங்க அந்த தூத்துக்குடி வழக்கு அதிமுக ஆட்சியில் நடந்தது. இப்ப திமுக அதை தீவிரப்படுத்திட்டு இருக்கு விசாரணை. ஏன் அது அந்த ஆட்சியில் நடந்தது? இவங்க நல்ல பேர் வாங்கணுமா? அந்த ஆட்சி மீது களங்கம் ஏற்படுத்தணும். இப்ப இவங்க போச்சு, அவங்க வருவாங்க, நீ பண்ணில, இங்க பாரு நீ இவ்வளவு பண்ணிருக்க. எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா இது தோண்டப்படும். இப்ப 14 பவுன் சொன்னாங்க, 10 பவுன் செய்தி போட்டாங்க. இப்போ 9.5 வந்து நிற்கிறாங்க. ஏற்கனவே சொன்னதை போல இந்த நகையை எடுத்தாச்சா இல்லை? எங்கிருந்து எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க? இல்ல உண்மையிலேயே நகை அவர்கள் வைத்தார்களா இல்லையா? நகையை கொண்டு வந்தது உண்மையா பொய்யா? இடையில ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து கார் ஓட்டிட்டு வரும்போது டீ சாப்பிட்ருக்காங்க, தேநீர் அருந்திருக்கிறாங்க 2 பேருமே. அங்கே திருடு போயிருந்தா? அங்கே வீட்டில் எடுத்து வச்சோம்னு சொல்றாங்க. ஐயோ காணாமல் போச்சுன்னு சொன்னது மதியம் 2 மணி. அப்ப இதற்கு இடையில நடந்தது என்ன? உண்மையிலேயே அந்த நகை இருக்குதா இல்லையா? உண்மையிலேயே அந்த நகையை காருக்குள் வச்சார்களா இல்லையா? உண்மையிலேயே அந்த நகை டீ குடிக்கும் போது இருந்துச்சா இல்லையா? உண்மையிலேயே தம்பி அஜித் தான் அதை எடுத்தானா? ஏதாவது உறுதிப்படுத்த முடியுமா? இப்ப அந்த கார் ஓட்டின ஒரு தம்பி இருக்கிறான்ல, அவனை எவ்வாறு விசாரித்திருக்கிறீர்கள்? இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சந்தேகத்தை நான் எழுப்ப விரும்புகிறேன். நகையை காவல்துறையை எடுத்து வைத்துக்கொண்டு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றம் ஆகி கொண்டிருக்கிறதா என்பது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா காவல்துறை என்ன செய்யாதுன்னு நினைக்கிறேன். இந்த 6 அயோக்கிய பிள்ளைகளும் செஞ்சிருக்க மாட்டாங்களா? ஏன் செய்யக்கூடாது? பவுன் என்ன 80,000 85,000, 10 பவுன்
8,80,000. 7 போலீஸு 10 லட்சம் நம்மளுக்கு இன்னைக்கு வருது. பத்தாதா? ஆக இந்த நகை உண்மையானதா, இந்த நகை கொண்டு வரப்பட்டதா, இந்த நகை யாரால் எடுக்கப்பட்டது, இந்த நகை எங்கே, கைப்பற்றியதா காவல்துறை இல்லையா, இதற்கெல்லாம் நீதி விசாரணை தேவை. அது சிபிசிஐடி என்கிற நீதி விசாரணையில் கண்டிப்பாக நீதி வெல்லாது, நீதி பேசும். சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த மரணம் பற்றியும் இதுக்கு அரசு எந்த அளவில் சம்மந்தப்பட்டிருக்கு, அரசியலினுடைய பங்கீடு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.